அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மதிவதனி. இணையதளத்தில் பல கதைகள் பதிவிட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றாக என் காதல் மலர்ந்த மொக்கை கதையை தங்களுடன் பகிரவே தற்போது இங்கே வந்துள்ளேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நகரத்தில்தான். எங்கள் சொந்தம் முழுவதும் கிராமத்தில் இருந்தாலுமே நாங்கள் செல்வதென்னவோ ஏதேனும் விசேஷ சமயங்களில் மட்டுமே. அன்றும் அதுபோல ஒரு விழாவிற்கு செல்ல வேண்டியிருந்தது. காலேஜ் லீவு. வீட்டில் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி ஊருக்கு வான்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாங்களே என சலித்து கொண்டே ரெடியாகி அறையை விட்டு வெளியே வந்தேன். உடனே எனக்கு அங்கு செல்ல விருப்பம் இல்லைன்னு நினைக்காதே. அங்கே போற வரைக்கும் தான் இந்த சலிப்பெல்லாம். அதன் பிறகு எல்லாமே மறந்து போயிடும். அங்கே சென்று எப்பொழுதும் போல எனக்கான வாண்டுகள் கூட்டத்தோடு அமர்ந்து நக்கல் நையாண்டி போன்ற வேலைகளை வெகு நன்றாக பார்த்து கொண்டிருந்த நேரம் எங்களை விட்டு சிறிது தூரத்தில் சலசலப்பு. என்னவென்று ஆர்வத்துடன் பார்த்தோம். இருவருக்கும் ஏதோ தகராறு போல. என்ன ஆகுமோ என்று பார்த்து கொண்டிருந்தோம். அவர்களை கட்டுப்படுத்த சிலர் முயன்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யாரோ அங்கே வந்து சமாதானப்படுத்தினர். அதுதாங்க என் ஹீரோவோட என்ட்ரி. எஸ், நீங்க நினைச்சபடி அந்த சமாதான புறாதான். யாரோ எவரோ தெரியவில்லை. ஆனால் அவர் இருவருக்குமே பரிந்து பேசுவது போல அவரவர் தகராறுகளை இதமாக சுட்டி காட்டி அந்த சூழ்நிலையை கையாண்ட விதம் எனக்கு பிடித்திருந்தது. அதற்கு பிறகு எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க போக நானும் என் பட்டாளத்துடன் சென்று மீண்டும் கொட்டமடிக்க ஆரம்பித்தேன். என்னதான் அவர்களுடன் சிரித்து பேசியபடி அமர்ந்திருந்தாலும் அந்த அவன் நினைவு மட்டும் நீங்காமல் இருந்தது. சிறிது நேரம் கழித்து என் தந்தையிடமிருந்து அழைப்பு வந்தது. என்னை அவர் இருக்கும் இடத்திற்கு வரக்கூறி யாருக்காவது என்னை அறிமுகப்படுத்துவதற்காக அழைத்திருப்பார் என்று தெரிந்ததுதான். அவரை தேடிச் சென்றேன். அவர் பேசிக்கொண்டிருந்தது நான் முன்பு கண்டவர்தான். அவர்கள் இருவருமே பேசுவதை பார்த்தவாறே அருகில் சென்று என் தந்தையை அழைப்பதற்கு கூட மறந்தவாறு நின்று கொண்டிருந்தேன். வாமா மதி, இவருக்கு உன்னை அறிமுகப்படுத்தவே உன்னை இங்கு கூப்பிட்டேன் என்றவர் அவர் எதிரில் அமர்ந்திருந்தவனிடம் திரும்பி, தம்பி, இவள்தான் என் பொண்ணு என அறிமுகம் செய்தார். ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் படிக்கிறார். அவரை தொடர்ந்து என்னை நோக்கி அவன் விழிகள் சிரித்ததைக் கண்டு என் வயிற்றுக்குள் எக்கச்சக்க பட்டாம்பூச்சிகள். இந்த கிரஷ் என்பார்களே, இதுதான் போல. அவர் பெயர் திவாகராம். ஒரு வகையில் எங்களுக்கு சொந்தம். பட்டப்படிப்பு முடித்துவிட்டு பெங்களூரில் வேலை. நான் இங்கே இருந்த வரைக்கும் எனக்கு கூறப்பட்டது அவ்வளோதான். அதன் பிறகு என் தந்தை என்னை பெரிய மனது வைத்து அனுப்பிவிட்டார். நான் இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா என்னவா என்று புலம்பிக் கொண்டே சென்றேன். அன்றைய தினத்துக்கு பிறகு அவர் வருவார் என்று அறிந்தால் தவறாது ஆஜராகி விடுவேன். என்னை அவருக்கு நினைவில் இல்லை போல. ஏனென்றால் சில பல முறைகள் இருவரும் சந்தித்திருந்தாலும் அவர் என்னிடம் பேசவே இல்லை. நானும் அவரிடம் பேச முயற்சிக்கவில்லை. காரணம் தயக்கம். சில மாதங்கள் கழித்து எங்க ஊரில் திருவிழா. வராம விடுவேனா? நான் ஒரு வாரத்திற்கு முன்பே சென்று விட்டேன். ஆனால் நான் யாருக்காக சென்றேனோ அவர் மட்டும் கண்ணில் படவே இல்லை. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பில் ஆரம்பித்து சோகத்தில் முடிந்தது. விழாவில் மிக முக்கியமான நாள் அது. அன்று இரவே திரும்ப ஊருக்கு கிளம்புவதாக திட்டமிட்டிருந்தது. அதனால் அன்று பார்த்தால்தான் உண்டு. நேரம் செல்ல செல்ல இனி காணவே முடியாது என்று நினைத்தேன். ஏனென்றால் இன்னும் சில நாட்களில் நான் பணியில் சேர்வதற்காக சென்னைக்கு செல்ல வேண்டி இருந்தது. சட்டென்று ஒரு குரல், அவன் பெயர் ஒலித்தது. என்னையும் மீறி ஏதோ ஒன்று தோன்ற திரும்பி பார்த்தேன். என் எதிரே சற்று தூரத்தில் அவன் நீல வண்ண சட்டையும் வெள்ளை நிற பட்டு வேஷ்டியும் கட்டிக்கொண்டு ஒரு கையில் போன் பேசியவாறு அவன் நடந்து வந்த விதமே தனியாக காட்டியது அவனை. போடுறா பேக்ரவுண்ட் மியூசிக்கை என நான் என் மனசாட்சிக்கு குரல் கொடுக்க, அதுவும் இது காதலா முதல் காதலா ஒரு ஆணிடம் உருவானதா, இது நிலைக்குமா நீடிக்குமா நெஞ்சே என எனக்காக பாடியது. நான் முறைக்க டக்கென தன் பிளேயரில் பாட்டை மாற்றி சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறி என்று கூவியது. அது அவனுக்கு கேட்டதோ என்னவோ. அதற்கு ஏற்றபோல் அவன் மீசையை வேறு முறுக்கிவிட்டான். அதிலேயே என் மனமோ அனைத்தையும் மறந்து அவனிடம் சரண். இன்னும் தெளிவாக இருந்த என் மூளையோ, ஏய் சைட் அடிக்கிறேன்னு நினைச்சா நீ என்ன இப்படி நிற்கிற என என் மனதின் மானத்தை வாங்க அதனை சிறிதும் கண்டுகொள்ளாமல் என் நெஞ்சம் மீண்டும் லவ்வியது அவனை. நாங்கள் செல்லும் வரை அவனை பின்தொடர்வதே என் கண்களுக்கு வேலையாக போனது. நேரமாக நான் என் தாயை தேடி சென்று கொண்டிருந்த போது
எதர்ச்சியாக அவன் பேசுவதை கேட்க நேர்ந்தது. யாரிடமோ காதல் கைகூடும் என்றும் அவன் கைவிட மாட்டான் என்றும் வாக்களித்து கொண்டிருந்தான். யாராக இருக்கக்கூடும் என்று நான் பார்க்க அங்கே நின்று கொண்டிருந்தது ஒரு பெண். இவரது பேச்சையும் கேட்டு அவர்கள் காதலிக்கிறார்கள் என புரிந்து கொண்டேன். அந்த நிமிடமே என் மனம் மட்டுமல்ல மதியும் அறிந்து கொண்டது. ஏதோ பருவ கோளாறு என்று நினைத்து விளையாட்டாக ஒதுங்கியது எப்பொழுதோ காதலாக மாறிவிட்டது என்று. என் காதலை இப்படியா அறிய வேண்டும்? எப்படியோ வீடு வந்து சேர்ந்தேன். அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீரை என் அறைக்கு சென்று திறந்து விட்டேன். மாதங்கள் ஓட ஓட அந்த இயந்திர வாழ்விற்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொண்டாலும் அது பழுதாகாமல் ஓட வைத்து கொண்டிருந்தன அவன் நினைவுகள். ஒரு வாரம் கடந்ததும் சென்னை என்னை வரவேற்றது. ஒரு நாள் என் நண்பன் ஒருவன் என்னை பார்க்க ஒரு மாலுக்கு வருமாறு கூற நானும் அவனை காண சென்றிருந்தேன். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. அவர் பெயர் பிரபாகர், திவாகரின் தம்பி. சென்னையில்தான் பணிபுரிகிறார். ஆனால் இருவரும் இதுவரை இங்கே சந்தித்து கொண்டதில்லை. இருவருக்கும் பரிச்சயமானதும் அல்ல. பொதுப்படையான விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது தனக்கு திருமணம் என ஒரு பத்திரிகையை நீட்டினார். அதனை பிரித்து பார்த்த எனக்கோ ஆனந்த அதிர்ச்சி. மணமகள் என்ற இடத்தில் அன்று நான் கண்ட பெண்ணின் புகைப்படம். நான் கேள்விக்குறியோடு அவர் முகத்தை பார்க்க அவர் முகமே பல கதைகள் கூறியது. காதல் திருமணம் என்று. அதனை ஊர்ஜிதப்படுத்துமாறு அண்ணன் முன்னே நின்று ஏற்பாடு செய்தது. 2 குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் எங்கள் இருவருக்கும் விருப்பம். என்ன செய்வதென்று இருவரும் தவித்த போது எங்கள் அண்ணன் தான் எல்லாமே சமாளித்தார். அவர் மட்டும் இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரமா சுபம் போட்டிருக்க முடியாது என்று அவன் அண்ணாவின் புகழ் பாடிக்கொண்டிருந்தார் அவர். நான் அவர் கூறுவதையெல்லாம் புல்லரித்து கேட்டபடி இருந்த சமயம் ஹாய் என வந்து அமர்ந்தான் என் நண்பன். இந்த நாரதர் சங்கத்துக்கு உறுப்பினர்களாக இருப்பார்களே அவர்களுக்கு தலைவன் அரவிந்த் என்னை பற்றி அனைத்தும் அறிந்த என் நெருங்கிய தோழன். என் முகத்தில் கோபத்தையும் மீறி வழிந்த அசடை துடைத்தவாறே ஒரு சாரியை உதிர்த்துவிட்டு அரவிந்தனை நோக்கி இது அவரோட அண்ணன் என ரகசியமாக சொல்லிவிட்டு மேலும் அவன் எதுவும் உளறுவதற்கு முன் அவனுடன் நகர்ந்தேன். அவன் செய்த காரியத்திற்கு வெகுமதி அளிக்க. அன்று இரவு ஹாஸ்டல் அறையில் அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். பிரபாகரனை சந்தித்ததை பற்றியும் அதன் பின் நடந்தவற்றை பற்றியும். அரவிந்தன் மீது கோபம் வர அவனை திட்ட டயல் செய்தால் அட்டன் செய்து தாங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் செவிகள் இரண்டும் இடைவிடாத சொற்களால் பஞ்சராகி உள்ளதால் தற்பொழுது பேச இயலாது என சொல்லிவிட்டு கட் செய்து விட்டான். எரிச்சலுடன் நான் போனை பார்க்க ஒரு புதிய நம்பரில் இருந்து கால் வந்தது. ஏனோ நான் இணைப்பை எடுக்காமலே தெரிந்தது யார் என்று. படபடக்கும் இதயத்துடன் அட்டன் செய்து ஹலோ என்றேன். அப்புறம் என்ன, அடுத்தது எல்லாமே அசுர வேகம்தான். நம்ம ஹீரோவோட சைட் கதையை நான் சொல்லவே இல்லையே, நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாஸ். அவளுக்கு நான் வச்ச பேரோ முட்டைக்கண்ணழகி. மேடம் முறைக்கிறாங்க பாருங்க, பரவாயில்ல சமாளிப்போம். மது முதல்ல அவங்க அப்பா அறிமுகப்படுத்தின போதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் படிக்கும் வயதில் அவள் மனதை குழப்புவதில் எனக்கு இஷ்டமில்லை. சரி எக்ஸாம் முடியட்டும் சொல்லலான்னு வெயிட் பண்ணேன். மேடம் எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி வந்து நின்று லுக்கு கொடுப்பான். ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இவளிடம் சொல்ல வந்தா என் தம்பி பிரச்சனை. அதையும் ஒரு வழியாக முடிச்சிட்டு வந்து பார்த்தா மேடம் சென்னைக்கு எஸ்கேப். எப்படியும் தம்பி திருமணத்துக்கு வருவா, அப்போ சொல்லலான்னு நான் காத்திருக்க. அதுக்கு முன்பே தம்பி வந்து என்கிட்ட சொன்னான். அவன் அதை சொன்ன விதம் இருக்கே, என்னை எவ்வளவு கடுப்பேற்ற முடியுமோ அவ்வளவு கடுப்பேற்றி அதற்கு பிறகு தான் சொல்கிறான் அவங்களும் உன்னை லவ் செய்கிறாங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போவே மதுவை பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஆனால் நான் மாயாவி இல்லையே அவளிடம் உடனே போக. அட்லீஸ்ட் பேசவாவது செய்யலான்னு பார்த்தா ஃபோன் நம்பர் இல்லை. நீங்கள் கேட்குறது புரியுது, லவ் சொல்லும்போது வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். என் தம்பியிடம் ஃபோன் நம்பர் கேட்க அவன் அதற்கு ஒரு கண்டிஷன் வைத்தானே, அவன் பாசத்தில் உருகிட்டேன். வேறு என்ன, ஊரில் இருக்கும் இந்த இடத்தில் இதெல்லாம் வேண்டுமென ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டான். நான் ஒத்துக்கொண்ட பிறகுதான் மதியோட ஃபோன் நம்பரே தந்தான். அவ்வளவு தாங்க. இது தாங்க எங்கள் சிம்பிளான லவ் ஸ்டோரி. எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் ஸ்பெஷலுங்க. இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் உங்கள் சொல்ல பாய்.